ரொம்ப நாளாக என் மனசில் உறுத்திக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். இதெல்லாம் ஏன் படத்தில் அவங்க வைக்கலை? நல்லா படத்தை நிறைய டைம் பார்த்தவங்களுக்கு அந்த ஊமை ராணி யார் அப்படிங்கிறத கேட்டோன்னே கெஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த படத்தை முதல் தடவை தான் பார்த்தேன் அப்படிங்கிறவங்களால டக்குன்னு அவங்களால புரிஞ்சுக்க முடியாது இந்த ஊமை ராணி யார், எதுக்கு வராங்க, என்ன நடக்குது அப்படின்னு. இந்த ஊமை ராணி யார் அப்படின்னா, ஐஸ்வர்யா ராய் நடித்தாங்க இல்லையா ஒரு வயசானவங்க தோற்றத்தில், அவங்க தான் ஊமை ராணி. இந்த ஊமை ராணி ஆக்சுவலாக யாருன்னா, சுந்தர சோழன் அதாவது பொன்னியின் செல்வனுடைய அப்பா சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு இடத்துல போய் மாட்டிப்பார். ஒரு தீவு மாதிரி ஒரு இடத்துல போருக்கு போகும்போது மாட்டிக்கிட்டோன்னையும் இவங்களுடைய படையெல்லாம் கிளம்பி போயிடுவாங்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஊமை ராணி அப்படிங்கிற ஒரு பொண்ணு அந்த தீவில் இருக்கும்போது இவங்க 2 பேரும் சுந்தர சோழரும் இவரும் லவ் பண்ணி 2 பேரும் சேர்ந்து இருப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அங்கே நடக்கும் அந்த கதை. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அரண்மனையிலேருந்து அவரை கண்டுபிடிச்சி கூட்டு போக வரும்போது இந்த சுந்தரச்சோழன் சொல்லிட்டு போவார், நீ இங்கேயே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான் திரும்பி வரவே மாட்டார். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஊமை ராணி முதல்ல பொன்னியின் செல்வரை எங்கே காப்பாற்றுவாங்க அப்படின்னா, படத்தில் அந்த கடலில் விழுகும் போது காப்பாற்றுவாங்க. பட் ஆக்சுவலி இந்த புக்கில் எங்கே காப்பாற்றுவாங்கன்னா, சின்ன வயசாக இருக்கும் போதே பொன்னியின் செல்வன் அந்த பொன்னி நதியில் விழுந்துருவார். அப்படி விழுந்தவரை ஊமை ராணி தான் காப்பாற்றுவாங்க. பட் இது யாருக்குமே தெரியாது. அந்த சுந்தர சோழருக்கு தெரிகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் பொன்னி நதியிலேருந்து இவர் வந்ததால் பொன்னியின் செல்வன் அப்படின்னே உருவாக்கியிருப்பாங்க.